நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமை குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு எந்த அரசு அலுவலகம் சென்றாலும் நம் கண்களுக்கு முதலில் தட்டுப்படும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை தமிழ்நாட்டிற்கு தந்து சென்ற தன்னிகரில்லா தலைமகன் பேரறிஞர் அண்ணா கண்டது வெறும் தமிழ் கனவு மட்டுமல்ல, அது மாபெரும் தமிழ் சமூகத்தை கட்டமைப்பதற்கான மாபெரும் தமிழ் கனவு. பேரறிஞர் அண்ணா கண்ட திராவிட நாடு எப்படி இருந்தது தெரியுமா? ஏற்றத்தாழ்வற்ற சமூக நீதி பேசும் ஓர் அரசு, அதுவும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், தீண்டாமை ஒழிப்பு, சுயமரியாதை என்று பெரியாரின் கொள்கைகளை திக்கெட்டும் பரப்பும் கனவு அது. இந்தியா மாநிலங்களால் ஆளப்படுகிறதே தவிர மத்திய அரசால் அல்ல. மக்களின் சுக துக்கங்களோடு மாநில அரசுதான் பின்னி பிணைந்திருக்கிறது. இதையெல்லாம் நிகழ்த்தி காட்ட ஓர் கூட்டரசு மட்டுமே சாத்தியம் என்பதால்தான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையோடு தன்னைத்தானே அப்கிரேட் செய்து கொண்டதோடு மட்டுமின்றி அரை நூற்றாண்டு கடந்து இந்தியாவின் மாநிலங்கள் தற்போது பேசும் சுயாட்சியை அப்போதே பேசியவர் பேரறிஞர் அண்ணா. இன்றைக்கு நமக்கு நாமே என்று என்னென்னவோ உருட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் 60 ஆண்டுகளுக்கு முன்னரே கனவு கண்டவர் பேரறிஞர். கையில் பிச்சை பாத்திரத்தை ஏந்தும் நாட்டால் எப்படி சுதந்திரமாக செயல்பட முடியும்? நாட்டின் பொருளாதாரம் விவசாயத்தின் அடிப்படையில்தான் கட்டமைக்கப்படுகிறது என்பதால் மனித சக்திக்கே முதலிடம் தர வேண்டும் என்று அன்றே முழங்கியவர் பேரறிஞர். அப்படிப்பட்ட பேரறிஞரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை இன்றைக்கு வாரிசுகள் கைப்பற்றி கொண்டு தங்கள் குடும்ப சொத்தாக்கி கொண்டு விட்டார்கள். ஆனால் பேரறிஞரின் கொள்கைகளை தூக்கி தூர வீசிவிட்டார்கள். பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கைக்கு மாற்றாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் ஓர் உலக கூற்றை தமிழ்நாட்டிற்கு தந்தவர் அண்ணா. பேரறிஞர் கனவுகள் மிகவும் தனித்துவமானவை. தம்பி, வீட்டுக்கும் ஆட்சிக்கும் இடையே ஒரு இடைவெளி வேண்டும் என்று சொல்லி தன் பதவியேற்பு விழாவிற்கு தன் மனைவியை கூட அழைத்து செல்வதையே தவிர்த்து வாரிசு இல்லா அரசியல் கனவு கண்டவர் பேரறிஞர். ஆனால் இன்று வாரிசு அரசியலில் ஊறி திளைத்துக் கொண்டிருக்கிறது அவர் கண்ட கட்சி என்பதுதான் வேதனையின் உச்சம். ஆண்டாள் அடிமை வேறுபாடு இருந்த நம் ஊரில் அடித்தட்டு மக்களுக்கும் அரசியல் அதிகாரம் தந்து ஆட்சி அதிகாரத்திற்கு அழைத்து சென்று அழகு பார்த்தவர் பேரறிஞர் அண்ணா. இப்படி தனித்துவ அரசியலுக்கு வித்திட்ட தமிழ்நாட்டின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திமுகவை தங்கள் குடும்ப சொத்தாக்கி வைத்திருக்கும் ஸ்டாலின் குடும்பத்திடம் இருந்து கட்சியை காப்பாற்றுமா தமிழ்நாடு? வாரிசு அரசியலால் திமுகவுக்குள் காற்றில் பறந்த பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகள் மற்றும் பேரறிஞர் அண்ணாவை திமுக மறந்தது ஏன் என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில பேரறிஞர் அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திமுக, வாரிசு அரசியலால் திமுகவுக்குள் காற்றில் பறந்த பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகள், பேரறிஞர் அண்ணாவை திமுக மறந்தது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து ராவடி குமார், புதிய உழைப்பாளர் கட்சியிலிருந்து திரு திருவாரூர் காந்தி, அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து திருமதி ராஜேஸ்வரி பிரியா மற்றும் வழக்கறிஞர் திரு மணி கங்காதரன் ஆகியோர் இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ராஜேஸ்வரி பிரியா, இப்போ என்னன்னா, பேரறிஞர் அண்ணாவினுடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ திமுகவுக்குள்ள பேரறிஞர் அவர்களுடைய அந்த கொள்கைகள் எந்த அளவுக்கு எந்த நிலையில கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க? அதாவது ஜனநாயகமே இல்லாத ஒரு கட்சியாக இன்று திமுக இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா முழுவதுமாக குடும்ப ஆட்சி அப்படின்னா அங்க அமைச்சர்களோட மகன், அங்க இங்க முதலமைச்சரோட மகன், இவர்களுக்கான வாய்ப்புகள் தான் அங்க உருவாகி இருக்க தவிர அடிமட்ட தொண்டருக்கான எந்த வாய்ப்புமே உருவாகல. அது மட்டும் இல்லாம திமுக ஆரம்பிச்ச காலத்துல 1949 பாத்தீங்கன்னா ராபின்சன் பூங்கால 28 பேர் கொண்ட குழு தான் திமுகவுல முக்கியமான நபர்களா வர்றாங்க. அந்த 28 பேர்ல முதல் 5 இடத்துல இருந்தவங்களோட நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு என்னவாக இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அவங்களோட வாரிசுகள்லாம் இன்னைக்கு கட்சியில முக்கிய இடத்துல இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்கிறது நமக்கே தெரியும்.
உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஈவி.கே. சம்பத் அவர்கள், அவருடைய நெடுஞ்செழியன் அவர்கள், என்.வி. நடராஜன் அவர்கள், மதியழகன் அவர்கள், அண்ணாதுரை அவர்கள், பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள், இவர்களுடைய வளர்ப்பு மகன்களா இருக்கட்டும், இந்த குடும்பங்கள்லாம் என்ன ஆனது, இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க, இவங்களுக்கு எங்கேயாவது முக்கிய பங்கு கொடுத்திருக்காங்களா, இவங்கெல்லாம் யார் என்று தெரியுமா? இப்ப இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் இருக்காரு, இப்ப நான் சொன்ன பேர் இருக்காங்கல்ல, இவங்களுடைய வாரிசுகள் யாராவது இவங்க நட்புல வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. இதுல 28வது இடத்துல, கடைசி இடத்துல இருந்த பெயர் தான் திரு கருணாநிதி அவர்களுடைய பெயர். இன்னைக்கு அந்த குடும்பம் முழுவதுமாக திமுகங்கிற கட்சியை தன்னுடைய குடும்ப கட்சியாக மாற்றி, தனக்கு யார் வேணுமோ அவர்களை மட்டும் தன் குடும்பங்களாக மாற்றி, இன்னைக்கு காலம் காலமாக கஷ்டப்பட்டு உழைச்சி கொள்கைக்காக திமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் ஒரு வட்ட பொறுப்புக்கு கூட வர முடியாத ஒரு நிலை அங்க இருந்திருக்கு. ஆனா இவர்கள் எல்லாம், இந்த குடும்பத்தோட வாரிசுகள் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா இருப்பாங்க, இல்லைன்னா அமைச்சரா இருப்பாங்க, நீங்க வரிசையா சொல்லலாமே. பாலு அவர்களுடைய மகன்ல இருந்து எல்லாருமே வரிசையா சொல்லிட்டு போ, அன்பில் மகேஷ் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா அவர்களுடைய மகன் இருக்கணும். அதே மாதிரி உதயநிதி அவர்கள் திடீர்னு 6 வருஷ அரசியல் பயணத்துல துணை முதல்வர் வரைக்கும் போயிட்டார். வெறும் 6 ஆண்டுகளுக்குள்ள எந்த வித திமுக ஒரு பொறுப்பு கிடைக்கணும்னா அத்தனை கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் உழைச்சவங்களுக்கு எல்லாம் பொறுப்பே இல்லாமல் கூட போயிருக்கு. ஆனா 6 ஆண்டுகளுக்குள்ள கொண்டுட்டு அவரை ஒரு துணை முதல்வர் அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா, அந்த கட்சியில உள்ளவங்களை கேட்க வேண்டிய கேள்வி இது நாம கேட்கிறோம். ஏன்னா நம்மளோட சகோதரர்கள், நம்ம உறவினர்கள் தான் திமுகவில் இருக்காங்கிற அடிப்படையில ஏன் இவர்கள் இந்த கட்சியில இன்னும் நீடிக்கிறாங்க? இந்த வாரிசு ஆட்சி இன்னும் அடுத்த இன்ப நிதியை வர வச்சு அவருக்கும் ஒரு முடிசூடிடுவோம்னு சொல்லி அவரையும். சரி ராஜேஸ்வரி பிரியா, இந்த இடத்துலதான் ஒரு சாதாரண ஓட்டு போடுற ஒரு மிஸ்டர் பொதுஜனத்துக்கு ஒரு சந்தேகம் வருது. அவங்க கட்சிக்குள்ள யாரு தலைவர், யாரு அடுத்த தலைவர்ங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. அதுல என்ன உங்களுக்கு என்ன சிக்கல் வந்துட போகுது அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது பொதுவாகவே அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு சொத்து தான், ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் எடுத்துக்கணுமே தவிர, இதை எங்க கட்சியை பத்தி நீங்க பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா அவர்கள் வாக்குகளை சேமிக்கும் போது எல்லாரிடமும் கேட்கிறாங்க. என் குடும்பத்தாரிடம் கேட்பாங்க, உங்க குடும்பத்தாரிடம் கேட்பாங்க, இப்படி அனைவரிடமே அவங்க போய் ஓட்டு போடுங்கன்னு கேட்கும் போது நாம பேசக்கூடாது, அந்த கட்சிக்காரங்க தான் பேசணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதை முதல்ல திமுக கட்சியில புரிஞ்சுக்கணும். நீங்க ஓட்டு கேட்கும் போது எல்லாருக்கிட்டையும் கேக்குறீங்கன்னா உங்க கட்சியை பற்றி பேசுவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அந்த இடத்த நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஓட்டு கேட்க வரும்போது திமுக இப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு பேச வேண்டிய இடத்துல மக்கள் இருக்காங்கன்னா பயந்து கூட இருக்கலாம். இன்னைக்கு உள்ள நிலையில மக்கள் மத்தியில இது மாதிரி குடும்ப ஆட்சியாக மாறிட்டு குடும்ப உறுப்பினர்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரதுக்காக மட்டுமே இந்த திமுக செயல்படுது. இந்த எண்ணம் எல்லாம் வந்துட்டு சரி, புரியுது ராஜேஸ்வரி பிரியா. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்த தொட்டீங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைகளை திமுக எந்த அடிப்படையில அவங்க மறந்துட்டாங்கிறத முன்வைக்கிறீங்க. அது எப்படி? அதுக்கு ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லையா? இதனால அவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க, இதனால அவங்க அண்ணாவை மறந்துட்டாங்கன்னா எந்த அடிப்படையில் அவங்க பேரறிஞர் அண்ணாவை மறந்துட்டாங்கன்னு நீங்க முன்வைக்கிறீங்க? அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதே மக்களுக்காக தான் அரசியல் இருக்கணுமே தவிர அரசியலுக்காக மக்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கறத தன்னுடைய தத்துவமாக கொண்டு செயல்பட்டவர் பேரறிஞர் அண்ணா. அது மட்டும் இல்லாம எல்லோருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற இடத்துல பதவியாக இருந்தாலும் பொறுப்பாக இருந்தாலும் ஒரு இடத்துல குவிந்து கிடக்கக்கூடாது. வாரிசு அரசியல்லாம் அந்த காலகட்டத்துல அவர் எதையுமே கொண்டுட்டு வர்றதுக்கான அவரோட நீங்க குறிப்பிட்டது போல அவரது மனைவியை கூட அழைத்து செல்வதற்கு விருப்பம் இல்லாதவர். தனித்து பார்த்தார். அரசியல் வேற குடும்பம் வேற அப்படின்னு பிரிச்சு பார்த்து அரசியலை மிகவும் நேர்மையுடன் அணுகியவர் அண்ணா. ஆனா இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு கூட ஒரு IAS அதிகாரி எந்திரிங்கன்னு சொல்லிட்டு இன்பநிதி அவர்களுக்கு இடம் சேர்ற இடம் கொடுங்க நிகழ்வுகள்ல நடந்ததை நம்ம பார்த்தோம்ல. அப்ப இவர்கள் யார் என்றால் எந்த கொள்கையும் கிடையாது. அண்ணா அவர்களை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவுக்கும் அண்ணா அவர்களுடைய திமுகவுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன் அந்த சம்பந்தம் இல்லைன்னு இல்ல, அந்த சம்பந்தமே இல்லைங்கிற அளவுக்கு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி எல்லாம் நீங்க பேசுறீங்க. ஏன் அந்த அளவுக்கு என்ன?
அது நான் சொன்னதுதான், ஒரு அதிகார குவியமா ஒரே ஒரு குடும்பம் அமையுது இல்ல. அவங்க கிச்சன் கேபினெட் வரைக்கும் இங்க வந்து என்ன செய்யணும், யாருக்கு என்ன செய்யணுங்கிறத வந்து அவங்க மனைவி, அவங்க மருமகன், இது மாதிரி குடும்ப நபர்கள், பதவியில இல்லாத, கட்சியில இல்லாத, எந்த பொறுப்புலையும் இல்லாதவர்கள் எல்லாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு திமுக வந்திருக்குல்ல. இது நான் சொல்லிதான் தெரியணும் இல்ல, இது மக்களுக்கு பொதுவாகவே தெரியும். குடும்பத்துக்காரங்க உயிருடன் இருந்திருந்தா புரியுது. குடும்ப உறுப்பினர்களை வந்து அரசியல் செல்வாக்கு பெற அளவுக்கு இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுதான் இங்க உங்களுக்கு சிக்கலா இருக்கா? நிச்சயமாக நிச்சயமாக. ஏன்னா இன்னைக்கு தலைமை செயலகத்துக்கும் சபரீசன் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அங்க ஏன் அவர் நிக்கணும்? அங்க இருந்து புகைப்படம் போடுறாங்க. முடிவுகள் எடுக்கிறது, யாரை எங்க பணியிட மாற்றம் செய்யணும், யாருக்கு என்ன பதவி கொடுக்கணுங்கிறது வரைக்குமே இன்னைக்கு மருமகன் அவர்களால் முடிவெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. பல்வேறு முடிவுகள் குடும்ப உறுப்பினர்கள் கையில போயிடுச்சுன்னா அந்த கட்சி அப்படிங்கிறது ஜனநாயகத்தன்மை இழந்து ஒரு பாவமான ஒரு சூழ்நிலையில அடிமைகளாக்கப்பட்டுதான் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் அவங்க கோவித்து கொண்டாலும் அதுதான் உண்மை. இங்க வந்து இப்ப அதிமுக வந்து யார் வேண்டுமானாலும் வந்து உயர் பதவிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி நிரூபித்து காட்டிய கட்சியாக இருக்கு. சரி, இந்த பாயிண்ட்டுக்கே நான் வரேன். இந்த பாயிண்ட்டுக்கே நான் வரேன். இப்ப நீங்க சொன்னீங்க அதிமுகல யார் வேண்டுமானாலும் அந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. நீங்க இப்ப திமுகவுல ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட கடைசியாக இடத்துல தான் இருந்தாரு திரு கருணாநிதினு சொன்னீங்க. அப்ப அங்கேயும் ஒரு அடிமட்டத்திலிருந்து ஒருத்தர் தலைவராக வந்திருக்கிறாரு அப்படிங்கறது நீங்க ஏன் ஜனநாயகமா பார்க்கல அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதாவது அது வேணா வந்து ஜனநாயகமா பார்க்க, அண்ணா அவர்கள் ஜனநாயகத்தன்மையோட இருந்ததுனால பட்டியல்ல கடைசியா இருந்த ஒருத்தர் முன்னாடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. ஆனால் இன்னைக்கு திரு கருணாநிதி அவர்களுக்கு பிறகு திமுக ஜனநாயகம் இல்லாததுனால வேற யாருமே தலைமை பொறுப்புக்கு வராம திரு கருணாநிதி அவர்களுக்கு பிறகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இதே மாதிரி அடுத்து இன்பநிதி அவர்கள், இப்படியே தொடர்ச்சியாக இது ஒரு மன்னராட்சி மாதிரி, ஒரு குடும்ப ஆட்சி மாதிரி இந்த வாரிசு அரசியலை மேற்கொள்றதுங்கிறது நீங்க சரியா கேட்டீங்க. இதுதான் உண்மை. அன்றைக்கு இருந்த அண்ணா அவர்களுடைய திமுகவுல ஜனநாயகம் இருந்ததுங்கிறதுக்கு கடைசியா இருந்த கருணாநிதி அவர்கள் முதல் நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமா அமைந்தது. ஆனா அன்றைக்கு வந்து அந்த நிலை ஏற்பட வாய்ப்பே கிடையாது. யார வேணாலும் பேச சொல்லுங்க, இங்க வந்திருக்கக்கூடிய திமுக சார்பாக பேசக்கூடிய சகோதரரை கூட சொல்லுங்க, இல்ல இங்க வேற யாராவது தலைமை பொறுப்புக்கு வருவாங்கன்னு சொல்லுங்க. நான் முழுமையா ஏத்துக்கிறேன், இது ஒரு ஜனநாயகமான கட்சி, நான் ஏத்துக்கிறேன். பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். ஆவடிக்குமார் சார், என்னன்னா பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டுகளும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை அதில் நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்களிப்பு, அவருடைய அந்த பேஸ்மெண்ட் போட்டதே அவர் தான் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அவர் ஆரம்பித்த ஒரு கட்சி இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியே இந்த இடத்துல ஏன் எழுது? அதுக்கு என்ன காரணம்? முதல்ல இல்லை, அவர் ஆரம்பித்த கட்சி கருணாநிதி குடும்பத்தால் கைப்பற்றப்பட்டது, அதுதான் காரணம். ஏன்னா அவர் வந்து இந்த கட்சியை உருவாக்கிய குழுவில் இருந்தவர் அல்ல. அந்த கட்சியில் பார்வையாளராக வந்து அவரே நெஞ்சுக்கு நீதி பார்த்தீங்கன்னா அவரும் கண்ணதாசனும் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்து நாங்கள் போய் பார்த்துட்டு திரும்பி வந்தோம் அவரே எழுதியிருக்காரு. ஆக அந்த கூட்டத்தில் பேசலை. கூட்டத்தில் இவர் பார்வையாளராக தான் போனார். ராபின்சன் பூங்காவோட நடந்த கூட்டத்தில் இவர் பேச்சாளர் பட்டியலில் இல்லை. அது அவர் நெஞ்சுக்கு நீதியில் அவர் எழுதின பதிவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎம் பார்த்தசாரதி எழுதின திமுக வரலாற்றில் முதல்ல இவர் பேர் இல்லை, அதுக்கப்புறம் 100ஆவதாக இவர் பேரை சேர்த்தாங்க. அதை இன்றைக்கி அந்த பதிவெல்லாம் மாற்றிட்டு இப்போ வரலாற்றில் வந்து டிஎம் பார்த்தசாரதி எழுதுனதுலேயே இடைச்சொற்கள்லாம் போட்டு ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. இதுதான். ரெண்டாவது, பேரறிஞர் அண்ணா காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்தவர்கள் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்டவர்கள் பட்டியல் கருணாநிதி இல்லை. பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார். மறுபடியும் போட்டி வர சொல்ல மதியழகனும் ஈவிகே சம்பத்தும் தான் போட்டியிட்டாங்க. அதுலேயும் கருணாநிதி கிடையாது, போட்டிக்கே கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புண்ணியத்தில் கட்சியினுடைய தலைவராக வந்தார். இது மட்டும் இல்லை, இதுவே கருணாநிதி தலைவரானதே பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைக்கு எதிரானது, அவருடைய விருப்பத்திற்கு மாறானது, தந்தை பெரியாருக்கு செய்த துரோகம்.
என்னன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கும் போது அவர் தெளிவாக சொன்னார். தலைவர் வந்து யாரு நீங்க பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கமாக இருந்தாலும் அதுக்கு பிறகு திராவிடர் கழகமாக அதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்து தான் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தையே திராவிடர் கழகமாக மாற்றின தீர்மானம் அண்ணா தீர்மானம் பேர். சேலத்தில் நடந்த மாநாட்டில் அண்ணாதுரை தீர்மானம் அதுக்கு பேர். அந்த தீர்மானத்தின் வடிவத்தில் தான் திராவிடர் கழகம்ன்ற பேரை அண்ணா தான் முன்மொழிஞ்சார். அது மாற்றப்பட்டது. அதை எதிர்த்து அவங்க சிலர் போனாங்க. அப்போது அதில் வந்து தலைவராக வந்து அண்ணா தான் தந்தை பெரியாரை முன்மொழிஞ்சு தலைவராக்குறாரு. அண்ணா செயலாளர் இருக்கிறாரு. அதற்கு பிறகு பெரியாரோட கருத்து வேறுபாடு எடுத்து ஏற்பட்டு திமுக வந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குகின்ற பொழுது அப்போ நியாயப்படி பார்த்தா தலைவர் அண்ணா தான் வரணும். அப்போ எல்லாரும் வந்து கேட்குறாங்க, பத்திரிகை நிருபர்கள்லாம் கேட்க சொல்ல அண்ணா என்ன சொல்கிறாரு, தந்தை பெரியார் தான் இன்னைக்கும் எங்களுக்கு தலைவர், என்றைக்கும் அவர் தான் தலைவர். அவர் எங்களை வந்து புறக்கணிக்கலாம், அவர் எங்களை வந்து பேசலாம், ஆனால் நாங்கள் அவரை தான் தலைவராக இருக்கோம். அதனால அந்த தலைவர் நாற்காலி அவருக்காக நாங்கள் வச்சிருப்போம். அவர் எப்போ எங்களை ஏற்றுக்கிறாரோ அந்த நேரத்தில் அவருக்கான தகுதி, அதனால் அவர் இருக்கும் வரை அவருக்கான இடம், அந்த இடத்துல நான் போய் உட்காரவேன், அதுக்குரிய தகுதியோ விருப்பமோ எனக்கு இல்லைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். அது சொன்னதுட்டு என்ன சொன்னார், இந்தியாவில் அது வரைக்கும் எல்லா அரசியல் கட்சிகளிலும் தலைவர்கள் தான் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர மற்ற எல்லா அரசியல் கட்சிகளிலும் தலைவர்கள் தான் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் முதல் முறையாக கம்யூனிஸ்ட் கட்சியை போல தலைவர் எங்களுக்கு இல்லை, பொதுச் செயலாளர் தான் கட்சியை வழி நடத்துவார், நான் வந்து செயல்படக்கூடியவன், அதனால நான் செயலாளராக இருந்து இந்த கட்சியை வழிநடத்த போறேன்னு பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்கி அதன் வழியாக தான் கட்சியை வந்து இந்த கட்சிக்கு தலைவர் இல்லை, அது பெரியார் தான், அதனால் அவைத்தலைவரை வச்சுட்டு பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களை நடத்துவோம், மற்ற நேரங்களில் வந்து பொதுச் செயலாளர் இந்த கட்சியை நிர்வகிப்பார் என்று நடைமுறை கொண்டு வந்தார். ஆனால் எந்த தலைவர் பதவி தந்தை பெரியாருக்குன்னு அண்ணா ஒதுக்கி வச்சாரோ அவர் தான் தலைவர்னு சொன்னாரோ அந்த தலைவர் பதவிக்கு கருணாநிதி தந்தை பெரியார் உயிரோடு இருந்த காலத்திலேயே அதில் போய் உட்கார்ந்தாரு. தலைவர் பதவியை உருவாக்கினார். இவ்வளவு வரலாறையும் தாண்டி இன்றைக்கு இவ்வளவு ஆண்டு காலம் தமிழகத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட பேரறிஞரனுடைய அந்த கொள்கைகளுக்கு முரணாக திமுக செயல்படுறாங்கன்னு ஏன் சொல்றீங்க? இல்ல, அதுதான் அந்த நிலையில வந்து இதை வந்து நாங்க இன்னைக்கு சொல்லல, இதை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். யார் கருணாநிதியை வந்து திமுகவினுடைய அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சராக உருவாக்கினாரோ அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். என்ன சொன்னார், 1971ஆம் ஆண்டு தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அண்ணாவினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15. இந்த 15ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் விழா கொண்டாடப்படவில்லை. சரியா பதிவு பண்றேன், அண்ணாவினுடைய பிறந்த நாளை அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சி கொண்டாடல. அப்போதான் புரட்சி தலைவர், அப்போ எம்ஜிஆர் மன்றங்கள் சேர்ந்து 1971ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளை எம்ஜிஆர் மன்றங்கள் சார்பில் நடத்துவோம்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க. அப்போ தீர்மானம் போட்டதுக்கு பிறகு அதுக்குள்ள வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருக்கழுக்குன்றத்தில் பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடி அதில் பேரறிஞர் அண்ணாவினுடைய சிலையை திறந்து வச்சாரு. திருக்கழுக்குன்றத்தில் சிலையை திறந்து வச்சுட்டு அப்போ என்ன சொன்னார், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அனுமதியோடு பேசுகிறேன், அண்ணாவை பெயரை மறைத்து விட்டு அவர் உருவாக்கிய கட்சியில் இருந்து கொண்டு அவருடைய பெயர் பிறந்தநாளை கூட கொண்டாடலைன்னா நம்ம இருந்து பயன் இல்லை, இன்னைக்கு வந்து இது அண்ணாவை மறந்து விட்டோம், இவ்வளோ சீக்கிரம் அவருடைய மறந்துட்டோம், அதனால இதுலேருந்து இந்த போக்கிலிருந்து மாறணும், நான் கட்சியினுடைய பொருளாளர், கோயம்புத்தூரில் நடந்த பொதுக்குழுவினுடைய கணக்கு எனக்கே தெரியல, பொருளாளருக்கு தெரியாம கணக்கை வந்து பொதுக்குழுவில் எப்படி சொல்ல முடியும், பொதுக்குழுவில் சொல்லணும், நான் பொருளாளர்ன்ற முறையில் நான் வந்து
தலைமை கழகத்துக்கு வருவேன், இந்த 15 நாளுக்குள்ள நான் வருவேன், நீங்க வந்து அந்த கணக்கை காட்டணும், காட்டலன்னா நான் மக்களிடம் கணக்கு கேட்பேன், மக்களிடம் வந்து இந்த கோரிக்கை வைப்பேன்னாரு. அதனாலதான் கட்சியிலிருந்து நீக்கினாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கறதையும் பல முறை இந்த வரலாறுகள்லாம் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு ஒரு குடும்பத்தினுடைய பிடியில அந்த நேரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டார். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவினுடைய கொள்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிக்கிறது, மறந்துவிட்டது, அவருடைய திட்டங்களை செயல்படுத்த முதலமைச்சர் கருணாநிதி முயற்சிக்கவில்லை சொல்லி அதுக்காக உருவாக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிடம். அதனால தான் கட்சியின் கொடியில் அண்ணாவினுடைய பெயர், கட்சியின் பெயரில் அண்ணாவினுடைய பெயர், கொள்கையில் அண்ணாயிசம், இப்படி எல்லா வகையிலும் அண்ணா தொழிற்சங்கத்தில் அண்ணா தொழிற்சங்கம் இப்படி வச்சு அண்ணாவினுடைய பெயரை நிலைநிறுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட கட்சி அனைத்து. அதுக்கப்புறம் இன்னைக்கு கருணாநிதி நடத்துறது அண்ணாவினுடைய திமுக இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அண்ணாவினுடைய திமுகன்னு சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை இன்னைக்கு வரைக்கும் அண்ணா திமுக அண்ணன் எடப்பாடியார் தரமா இயங்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது மரியாதைக்குரிய ராஜேஸ்வரி பிரியா சொல்ல இன்னைக்கு இந்த குடும்பத்தினுடைய ஆட்சின்னு சொன்னாங்க. அண்ணா வந்து எந்த காலத்திலையும் அவர் வந்து அந்த குடும்பம், அவர் சிறை போன காலத்திலிருந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து அண்ணாவுக்காக பாடுபட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த குடும்பத்தின் மீது பாசம் கொண்டவர் அண்ணா. அவருடைய வளர்ப்பு மகன்களாக இருந்தாலும் அவர் வீட்டையும் ரொம்ப அவர் வந்து பாசத்தோடு இருந்தார். ஆனா அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் கருணாநிதி முதலமைச்சர், அண்ணாவினுடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் கடன் தொல்லை தாழாமல் தூக்கு போட்டுக்கிட்டு செத்தாரு, கடன் கட்ட முடியல. ஆனா இன்னைக்கு அந்த அண்ணாவினுடைய குடும்பம் கடன் தொல்லை தாழாமல் தூக்கு போட்டு செத்தாரு அவருடைய மகன்னா. ஆனா இன்னைக்கு கருணாநிதியுடைய மகன் இன்னைக்கு என்ன நிலைமை? அந்த கட்சியினுடைய சரி கருணாநிதியுடைய மகனாவது ஏதாவது ஒரு பாரம்பரியம் சொல்லுவாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன பாரம்பரியம் இருக்கு? தாத்தா அப்பா முதலமைச்சர்கள், அதை தவிர என்னங்க தகுதி இருக்கு? நான் என்ன சொல்றேன், அந்த கருணாநிதியுடைய குடும்பம், அண்ணாவினுடைய குடும்பம் இன்னைக்கு அடிச்சோட இல்லாம போயிடுச்சு, அரசியல்ல இல்லாம போயிடுச்சு. ஆனா கருணாநிதி இடையில வந்த கருணாநிதி இன்றைக்கு ஸ்டாலினை கொண்டு வந்தது கூட அவருக்கு ஒரு இவங்க வரலாற்றை உருவாக்குறாங்க. ஆனா உதயநிதிக்கு என்ன வரலாறு? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா இல்லன்னா, ஸ்டாலின் திமுகவினுடைய தலைவரா இல்லன்னா உதயநிதி எங்க இருப்பாரு? இன்னைக்கு இன்னைக்கு குடும்ப அரசியலும் சரி, இந்த வாரிசு அரசியலும் மிகப்பெரிய பிரச்சனைகளே. இன்னைக்கு கருணாநிதியுடைய மகனாக ஸ்டாலின் இருந்ததுனால முதலமைச்சர் ஆனாரு, ஸ்டாலினுடைய மகனாக இருந்ததுனால உதயநிதி துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு. நான் கேட்கிறேன், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், கட்சியில சீனியர் அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு உதயநிதியை வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆக்குறாங்கன்னா அது அண்ணாவினுடைய கொள்கைக்கு எதிரானது. ஏன் அண்ணாவினுடைய கொள்கைகளுக்கு திமுக எதிராக இருக்கு அப்படிங்கறதுக்கான பல காரணங்கள் அடுக்கியிருக்கிறீங்க. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். திருவாரூர் காந்தி என்னன்னா, பேரறிஞர் அண்ணாவினுடைய ஒரு கொள்கைகளை தாங்குற கட்சி நாங்க தான் அப்படின்னு பெருமையாக எல்லா மேடைகள்லையும் இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் நிறைய ஃபேக்டர்ஸை அடுக்கி இருக்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதுவே ஒரு பெருமையான விஷயம். ஏனென்றால் இந்த தமிழகம் வந்து இன்னைக்கு தலை நிமிர்ந்து இந்திய அளவில் நிற்குதுன்னா அதுக்கு காரணம் பேரறிஞர் அண்ணாவுடைய போட்ட விதை தான். அவர் இளமை பருவத்திலேயே முதிர்ந்த தோற்றத்தோடு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக வாழ்ந்து மறைந்தார். அவருடைய பிறந்த நாளில் அவரை போற்றுவோம். அதே சமயத்தில் ஒரு ஒரு கட்சியை உருவாக்குகின்றவர்கள், அந்த கட்சியை மறுபடியும் தலைமையேற்று வழி நடத்துவர்கள், அந்த கட்சியை அதில் பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டால் நீங்கள் சொல்லுகின்ற வாதம் நியாயமான வாதம். ஆனால் திமுகவினுடைய தலைவராக அன்றைக்கு பொறுப்பேற்ற கலைஞர் அவர்கள் அண்ணா உருவாக்கிய அந்த உதயசூரியன் சின்னத்தை, அந்த உதயசூரியன் சின்னம் எப்படியெல்லாம் வந்தது என்பது அண்ணன் ஆவடிக்குமாருக்கு நன்றாக தெரியும். அதுவே ஒரு பெரிய வரலாறு. ராமசாமி படையாச்சார் அவர்களுடைய கட்சியிலிருந்து கோவிந்தசாமி அவர்கள் வெளியே வந்து அந்த சின்னத்தை அவர் சொல்றது கரெக்ட். ஏ கோவிந்தசாமி அவர்கள்
அந்த சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். உழைப்பாளர் பொதுநல கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த கட்சியே திமுகவோட சேர்ந்ததால வந்து அந்த இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த கட்சியினுடைய ஒரு சின்னத்தை உருவாக்கினாரோ அன்றையிலிருந்து இன்று வரை 67 இன்று வரை அந்த சின்னத்திற்கு ஒரு சின்ன ஒரு பழுது கூட இல்லாமல் இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஆளுமையாக கலைஞர் அவர்கள் வழிகாட்டி விட்டு சென்றார். அதுக்கு தான் ஒரு இல்ல நீங்க இத இந்த பார்வையில பார்க்கறீங்க. சொல்லிடுறேன். ஆனா இன்னொரு பார்வை ராஜேஸ்வரி பிரியா அதனால தான் முன் வச்சாங்க. அடுத்து சொல்லிடுறேன். பேரறிஞர் அண்ணா இருந்த காலத்துல உண்மையாகவே அங்க ஜனநாயகம் இருந்ததால தான் கடைசியாக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தாரு. ஆனா அதற்கு பிறகு வழி வழியாக இன்றைக்கு 3ஆம் தலைமுறை எட்டி இருக்கிறாங்களே, ஏன் யாரும் வர முடியல அப்படிங்கிற கேள்வியை அதனால அவங்க முன் வச்சாங்க. அண்ணாவினுடைய கொள்கை என்னவோ அந்த கொள்கை இப்படிதான் இதுவும் நடந்துருக்கு. அண்ணா என்ன சொல்லிருக்காரு, மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொன்ன இந்தியாவிலே ஒரு தலைவர் அவர் மட்டும்தான். முதலில் இந்திய வரலாற்றுல மக்களின் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. இல்ல எல்லோரும் இந்நாட்டு மன்னன் பாரதியார் சொல்லியிருக்காரு. எல்லோரும் சுதந்திர இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் அரசியல் இயக்கம் ஓட்டு போட்டு வரும் அப்படின்ற போது ஜனநாயக ரீதியில் வரும்போது அண்ணா பேரறிஞருடைய கொள்கை மன்னராட்சிக்கு ஆதரவா மன்னராட்சிக்கு எதிராக? மன்னராட்சி இல்ல மக்களாட்சி தானே. யாரு மன்னராட்சிக்கு ஆதரவா எதிர்ப்பா? நியமனமா ஒரு எம்எல்ஏ கேள்விக்கு மட்டும் இந்த கேள்வி மட்டும் தவிர்க்கிறீங்க. கலைஞர் அவர்களுக்கு பிறகு 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சியை தலைமை இருக்கும் பொழுது அந்த நான் தான் முதலமைச்சர் என்று மக்களிடம் ஓட்டு கேட்கும் பொழுது அண்ணா சொன்ன கொள்கை பீடும் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு, கடவுளுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் மக்கள் ஓட்டு தலைமை பொறுப்புக்கே சொல்றேன். ஒரு விஷயத்தை அப்படியே மூடி தலைமை பொறுப்புக்கு அண்ணாவுடைய கொள்கைப்படிதான் மக்களிடம் போய் நிக்கிறாங்க. மக்கள் வந்து அங்கீகரிக்கிறாங்க. மக்கள் அங்கீகரிக்கும் போது மக்களுக்குள்ளேயே போகல, வேற யார்கிட்ட போய் மக்கள் ஜனநாயக நாட்டுல மக்கள் சொல்றது இருங்க. என்னுடைய கேள்வி முதல்ல உள்வாங்கிக்கோங்க. கட்சிக்குள்ள இருக்கிற கட்சி தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? கட்சிக்குள்ள இருக்கிற கடைக்கோடி தொண்டர் நாளைக்கு நம்ம அந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் திமுகவுல திரு பேரறிஞர் அண்ணா வந்து இந்த கட்சியை தொடங்கி இருந்தாரு. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் தான், நீங்க தானே சொன்னீங்க. அதுதான் நான் மட்டும்தான் மன்னர், என் மகன் தான் இளவரசன், என்னுடைய அடுத்த பேரன் தான் இளவரசன் சொன்னா அது ஜனநாயகமா மன்னராட்சி? அதுதான் சொல்றேன். இது மாதிரி உங்களை மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் தான் வெளியில வந்தாங்க திமுக விட்டு. அண்ணா திமுக ஆரம்பிச்சாங்க, அப்புறம் மதிமுக. புரியலையே எனக்கு. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல நாங்கள் வந்து இந்த நாங்கள் அந்த பதவியில் உட்கார வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்ற மனநிலை. அதுதானே எனக்கு தெரிந்து அவருக்கும் தெரியும். நியாயம் கேட்டு என்னன்னு கேக்குறாரு, அதன் காரணமாகத்தான் கணக்கு வந்து பொதுவெளியில தான் கேட்பீங்களா ஒரு அரசியல் கட்சியில? சகோதரர் அரசியல் கட்சியில கேட்கிறேன் நான், அரசியல் கட்சியில பொதுவெளியில கேட்பீங்களா? நீங்க நிர்வாகத்துல கேட்பீங்களா? நீங்க துணை முதலமைச்சராக உதயநிதியை கொண்டு வரன்னு சொல்லி தேர்தலில் சொன்னீங்களா? தேர்தலில் சொல்லிருந்தா அன்னைக்கே மக்கள் விரட்டி வச்சிருப்பாங்க. 3% இடைவெளியில வெற்றி பெற்றிருக்கீங்க. ஒரு விஷயம் வாரிசை கொண்டு வருவோம் சொல்லி இருந்தா அன்னைக்கே நீங்க வந்து அண்ணாவினுடைய கொள்கைகளுக்கு மாறாக வாரிசை கொண்டு வெற்றி பெற்ற எத்தனை சதவீதம் ஓட்டுல வெற்றி பெற்றாங்க? எத்தனை மொத்த ஓட்டு தமிழ்நாட்டுல 1.5 லட்சம் 1.25 லட்சம் ஓட்டுல தான் மிஸ்டர் திருவாரூர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்க வந்து சிஎம்ஆ இருக்கும் பொழுது 3 முறை எதிர்க்கட்சியில் உட்கார்ந்தது யாரு? 2011 மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இங்க ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது 3வது இடத்துக்கு போன கட்சி எது?
எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இழந்தாங்களே திமுக. அதுல என்ன சொல்றது? அத மட்டும் அப்படியே விவரமா மறைச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆட்சிக்கே போகல சார். அது மட்டும் இல்லைங்க, 2006ல மெஜாரிட்டியோட நீங்க ஆட்சி நடத்துனீங்களா? 5 வருஷம் மைனாரிட்டி அரசு நடத்துனீங்க. 5 வருஷம் எத்தனை பேர் இருந்தாங்க? திமுக 96 பேர் இருந்தாங்க. அப்புறம் இடைத்தேர்தல்ல ஜெயிச்சு 5 பேர் வந்தாங்க. 3% இடைவெளியில வெற்றி பாமக 18 எம்எல்ஏ வரும். ஆட்சி வந்து இவரே சொல்றாரு. அன்புமணி கேட்டு கொடுக்குறாரு. மறுபடியும் சொல்றேன், 18 எம்எல்ஏ அவங்க தயவு ஆட்சியில இருந்தோம். அப்பலாம் நாங்க வன்னியருக்கு துரோகம் பண்ணோம், அந்த இடஒதுக்கீடு அப்ப கேட்கலன்னு சொல்லியிருக்காரு நேத்து. மறுபடியும் அர்த்தம் என்ன? மிஸ்டர் காந்தி இங்க ஆட்சி இருந்துச்சுன்னு அன்புமணி சொன்னதோட அர்த்தம் என்ன? நான் கேக்குறது ஆட்சிக்குள்ள நான் அவரோட கூட்டத்துல இருக்காரு சொல்றாரு. அவர் வேற எங்கேயோ எங்களோட கூட்டணி வந்து இருக்கு. அவர் சொல்றதோட காரணம் என்ன? இடம் கொடுக்காதீங்க. 18 எம்எல்ஏவோட நாங்க ஆட்சி இது பண்ணாங்க. அப்ப இடஒதுக்கீடு பத்தி பேசினாராங்க. என்னுடைய கேள்வி அவர் துரோகம் பண்ணாரா இல்லையா? அன்னையருக்கு துரோகம் பண்ணாரா இல்லையாப்பா? அது இல்ல, நான் அடுத்த கெஸ்ட் கிட்ட தான் போகணும் சார். இங்க பாருங்களேன், நான் கேக்குறது ஆட்சிக்குள்ளேயே நான் வரல, கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சிருக்காரு. கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்ல இருந்து கடைக்கோடி உறுப்பினர் வரைக்கும் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற அந்த கொள்கை, பேரறிஞனுடைய அந்த கொள்கை கடைபிடிக்கப்படுதா இல்லையா? தலைவருடைய பதவி நியமனமா அப்படியே பண்ணிட்டு போல, கட்சி வேட்பு மனு தாக்கல் பண்றாங்க, எதிர்த்து நிக்கிறவங்க நிக்கிறேன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகுதான் தலைவராக தேர்ந்தெடுக்க ஏகமனதாக தேர்ந்தெடுக்க பேரறிஞர் அண்ணா வைத்திருந்தார். தலைவர்ங்கிற பதவியவே வைக்கலன்னு இவ்வளவு நேரம் வரலாறு கிளாஸ் எடுத்தாரு. அதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு கட்சியில செயல் தலைவர் என்பதோ இன்னொரு பதவி உருவாக்குவது என்பதோ அந்தந்த பொதுக்குழு முடிவு பண்ணிக்கிறது. அந்த கட்சியை யார் உருவாக்குனாங்களோ இல்ல அவர்களுக்கே அப்படியே சொந்தம் அந்த கொள்கை தான் அப்படின்றது கரெக்டாக இல்ல. எந்த கட்சியில உறுப்பினர்கள் இப்ப முடிவு எடுக்கிறாங்களோ தலைவர் உருவாக்குனாரு, அதுதான் உருவாக்குனது. உருவாக்க கட்சிகளை பார்த்து விமர்சனம் உருவாக்குனார், உருவாக்குன மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. நான் இன்னும் சொல்றேன், கருணாநிதி உயிரோடு இருக்கும் போது கருணாநிதி அறிவிப்பு கொடுத்து ஸ்டாலின் செயல் தலைவர் ஆக்கினாரா? கருணாநிதி மருத்துவமனையில படுத்திருக்கு சொல்ல இவரே செயல் தலைவர் ஆனாரு. நீங்க எந்த பொதுக்குழுல தீர்மானம் போட்டாங்க? எந்த கருணாநிதி எந்த அறிக்கை அந்த அறிக்கை காட்டி அவரை வந்து செயல்பட முடியாத நேரத்தில் இவர் தன்னைத்தானே அறிவித்து பொதுச் செயலாளர் தவிர வேற எந்த பதவிக்கு நீங்க தேர்தல்ல பொதுக்குழுல ஒப்புதல் வாங்கி நியமிச்சிருக்கீங்க சொல்லுங்க? எங்க நீங்க அதிமுக பொதுச் செயலாளர் எந்த பதவி, மாவட்ட செயலாளர் இல்ல மாநில அமைப்பு செயலாளர் எந்த பொதுக்குழுல? திமுகவினுடைய வரலாறு தெரியல, சட்டத்திட்டம் தெரியல. திமுகவினுடைய சட்டத்திட்டம் அண்ணா தான் நியமிச்சாரு. பொதுச் செயலாளர் தான் மற்ற நிர்வாகிகளை நியமிக்கிற அதிகாரம் ஒரு திமுக பைலா பொதுச் செயலாளர் தான் நிர்வாகிகள் அறிவிக்க. இன்னைக்கு நிர்வாகிகளை ஒருத்தர் மாத்துறதோ நீக்கிறதோ சேர்க்கிறதோ பொதுச் செயலாளர் அதிகாரம். அதுதான் அண்ணா திமுகவுல. ஆமா, அதே மாதிரி இவங்களுக்கு பொது தலைவர்களுடைய அவர் பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் கொடுக்கல. ஒரு கட்சிக்கும் கட்சியினுடைய கட்சி விதிகள் இருக்கு, சரிங்களா? அதனுடைய அடிப்படையில தான் தலைவருக்கு அதிகாரமா பொதுச் செயலாளருக்கு அதிகாரமா அதெல்லாம் உங்க கட்சி சார்ந்த விஷயம் தான். நான் அதுக்குள்ள போக விரும்பல. இங்க மிக துல்லியமாக 2 பேரும் சொன்னாங்க, திமுகவுக்குள்ள ஜனநாயகம் இங்க மிஸ் ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது அப்படிலாம் நாங்க சொல்லல. இந்த இடத்துல தான் திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, அதற்கடுத்து அவருடைய வாரிசு அப்படின்னு இங்க இருக்கு. இதுவே கொள்கைக்கு எதிர். அதனாலதான் நாங்க திமுகவுக்குள்ள அண்ணாவினுடைய கொள்கை இல்ல அப்படிங்கிறேன். ஜனநாயக நாட்டுல தான் இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் மன்னராட்சி நடந்துட்டு இருக்க மாதிரியே நீங்க கொண்டு போவாதீங்க அந்த விவாதத்தை. மக்கள்கிட்ட கொண்டு திரு உதயநிதி அவர்கள் திமுக உருவாவதற்கு திரு உதயநிதி அவர்களுடைய பங்கு என்ன? நான் என்ன சொல்றேன்னா, அவர் மக்கள்கிட்ட தானே என்னாரு, எலெக்ஷன்ல தானே எம்எல்ஏ ஆனாரு. எம்எல்ஏ ஆனா துணை முதலமைச்சர் யாரு இல்லையா? சரி, நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல எந்த இல்ல முதலமைச்சர் யாரு முதலமைச்சராக இருக்கிறாரோ
அவருக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினரையும் அமைச்சராகவோ துணை முதலமைச்சரா வேற யாரும் தகுதி இல்லை. திமுகவுல நாளைக்கு நீங்க எப்படி ஓபிஎஸ் கொண்டு வந்து இவர் எப்படி கொண்டு வந்தாரு துணை முதலமைச்சரா திடீர்னு? இல்ல திருவாரூர் காந்தி எப்படி கொண்டு வந்தாரு? இங்க பாருங்களேன், கழகம் எடப்பாடியார் கொண்டு வந்தாரு, ஓபிஎஸ் கொண்டு வந்தாரு துணை முதலமைச்சர். எப்படி திருவாரூர் காந்தி இல்ல உங்களுடைய சட்டம் நல்லா புரிஞ்சிருச்சு. அதே ஏதாவது சில வார்த்தைகளை சொன்னா இங்க கழகம் ஆயிரும். யாரும் கஷ்டப்படுறதுக்குலாம் காலம் இல்ல. சுதந்திரமா பேசலாம். அது மட்டும் இல்லைங்க, நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி எப்படி வந்தாங்க? அவரோட சீனியர் மினிஸ்டர்ஸ் டெல்லியில இல்லையா? டிஆர் பால் இல்லையா? ராஜா இல்லையா? அதிமுக வந்து எடப்பாடியை தவிர வேற யாருமே சீனியர் இல்லையா? அவர் வந்து அவர் மட்டும் தான் சீனியரா இருக்காரு. சீனியர் அவர்தான் சீனியர். சீனியர் இல்லைங்க, அது மூத்த முன்னணி கட்சியில நீங்க தவறான பதிவு பண்ணா. எடப்பாடி நீங்க கருணாநிதி தவிர கருணாநிதி வாரிசை தவிர வேற யாராவது தலைமைக்கு வர முடியுமா? இல்ல திமுக முதலமைச்சர் யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? வர வேணாம், சொல்ல முடியுமா? இல்ல இது இந்த நெரேட்டிவ் இருக்குல்ல, இது கண்டிப்பாக விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமையில இங்க நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். என்னன்னா சும்மா அவர் யாரு? ஆமா, அவர் ஒரு விவசாயி தான், ஒரு கிளைக்கழக செயலாளர் தான். எங்கேயோ சேலத்துல சிலுவம்பாளையத்துல கிளைக்கழக செயலாளரா இருந்தவர் இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரா வரலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நான் தான்ப்பா அப்படின்னு எல்லா மேடையில அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. மேடையை பாருங்க, நாளை கையில இருக்கிற அந்த மாதிரி முதலமைச்சரா இருந்தவர் ஒரு கட்சியில உறுப்பினரா சேர்த்துங்கன்னு அதுக்கு கூட அவருக்கு மனசு வரல. அவர் அப்படியே கிராமத்துல இருந்து வந்தாரா, விவசாயம் வெறும் மஞ்சள் அழகிரி ஐயா இன்னைக்கு வந்து உறுப்பினர் ஆக்கல, அவங்க பையன் ஐயா அவர் கேட்கலையே. நீங்க அவர் கேட்கல, அழகிரி கதறாரு, அழகிரியுடைய மகன் கதறாரு. நீங்க அழகிரி இருக்க வரைக்கும் நீங்க எடப்பாடி வந்து செங்கோட்டையனோட நிச்சயமா சொல்லுங்க. நீங்க மனசாட்சிப்படி அவர் வந்து ஒரு தொண்டராக இருந்து இந்த திமுக அண்ணா திமுக வர முடியும். நான் கேட்கிறேன், ஸ்டாலின் தைரியம் இருந்தா துணை முதலமைச்சராக இருக்க சொல்ல, ஆட்சியில இருந்து அழகிரி மத்திய அமைச்சராக இருக்க சொல்ல மதுரைக்குள்ள நுழைய முடிஞ்சுதா? அங்க போசல ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கத்தி வீசுறாங்கன்னு சொல்லிட்டு அதோட ஓடி வந்தவர். அதுக்கு பிறகு ஆட்சியில இருந்து போகல, ஆட்சி தலைவி அம்மா ஆட்சியில உட்கார்ந்து பிறகு மதுரைக்குள்ளே பேச மாட்டீங்க. நீங்க உண்மை பேசுறீங்க, ஒரு கட்சி பெருசா கருணாநிதியை கைது செஞ்சாங்களே, அப்ப கனிமொழி போய் காத்திருந்தாங்க, ஸ்டாலின் எங்க போனாரு? ஓடி போய் முதலமைச்சரா இல்ல சார், பாருங்க என்ன சார் போல ஓடி போல எந்த பொதுக்குழுவா நீக்கி செங்கோட்டையில போல 1000 தலைவர்கள் அதிமுக திருவாரூர் திமுக பேசுறீங்களா? இங்க பாருங்களேன், ஒரு நிமிஷம் இருங்களேன். கட்சி விட்டெல்லாம் நீக்கல, பதவியிலிருந்து பொதுச் செயலாளருக்கு அதிகாரம். நீங்க தலைவர் வந்து செயல் தலைவரை போட்டுக்கலாம், பொதுச் செயலாளர் வந்து செயல் தலைவரை போட்டுக்கலாம், உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அவங்க நான் வர இருங்க சார். மணி கங்காதரன், என்னன்னா திமுக ஆரம்பிக்கப்பட்டது பேரறிஞர் அண்ணாவினால. இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவினுடைய வாரிசுகளை யாருமே அங்க இல்ல அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வெளிப்படையாகவே தெரியும். ஆனா திரு கருணாநிதி அவர்களுக்கு முன்பு இருந்த திமுகவும் திரு கருணாநிதி அவர்கள் தலைவராக வந்ததுக்கு பின்பு இருக்கக்கூடிய திமுகவும் பேரறிஞரை எந்த இடத்துல வச்சு பார்க்கறாங்க? கருணாநிதி சாதாரணமாக அவர் ஊரில் இங்கே வந்து இன்னைக்கு வந்து அவர் முதலமைச்சர் ஆனார். அந்த ஜனநாயகம் வந்து அண்ணா காலத்தில் அண்ணா உருவாக்கினார். இன்னைக்கு இருக்கிற திமுகவில் யாராவது ஒரு சாதாரண நபர் சிஎம் வேட்பாளராக ஆக முடியுமா? இல்லை ஒரு எம்எல்ஏ தான் ஆக முடியுமா? இல்லை ஒரு கவுன்சிலர் ஆக முடியுமா? இப்போது எல்லா கொள்கைகளும் சரி, அண்ணாவுடைய கொள்கைகளை
காற்றுல விட்டாச்சு. அண்ணாவுக்கும் கருணாநிதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதை தொடர்ந்து வந்த ஸ்டாலினுக்கும் அண்ணாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எல்லாமே வந்து அண்ணாவின் கொள்கை எல்லாம் காற்றுல வந்து போச்சு. இன்றைக்கி அந்த ஜனநாயகம், அண்ணா பேசுகிற ஜனநாயகம், இன்றைக்கி வாக்காளர்களாக இருக்கின்ற யார் வேணால் ஓட்டு பெற்று ஆட்சி அமைக்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அதன் பிரகாரம் சாமானிய மக்கள், சாதாரண தெருவோரம் இருக்கிற மக்கள், சாதாரண கடை வச்சுக்கிற மக்கள், இளைஞர்கள், அன்றைக்கி அண்ணா பின்னாடி வந்த இளைஞர்கள், படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்க, சட்டக்கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள், தமிழ்நாடு முழுக்க என்ற இளைஞர்கள்லாம் இன்னைக்கு எம்எல்ஏவும் மந்திரியாவும் ஆக்கினார் அண்ணா. யாரு வேணா இந்த எம்எல்ஏ ஆக்கினார். இன்னைக்கு கருணாநிதி சாதாரண ஆக்கினாரா? ஸ்டாலின் யாராவது ஆக்கியிருப்பாரா? தான் புள்ளியை தவிர வேற யாரும் ஆக்க மனம் உண்டாக்க ஸ்டாலினுக்கு? இது என்னன்னா, இந்த வாரிசு அண்ணாவின் கொள்கையை காற்றில் பறக்க விட்ட கருணாநிதி, அதன் பிறகு வந்த அண்ணாவின் கொள்கையை காற்றில் பறக்க விட்ட ஸ்டாலின், இன்னைக்கு என்னன்னா ஃபண்டமெண்டலா தமிழ்நாடு முழுக்க நான் வாரிசு அரசியல் உருவாக்கிட்டேன், கருணாநிதி உருவாக்கிட்டாரு, அதன் பிறகு வந்த ஸ்டாலின் அவரும் உருவாக்கிட்டாரு. அப்போ தமிழ்நாடு முழுக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் வாரிசு அரசியலை உருவாக்கி அதை தக்க வச்சு வேறு யாரும் இந்த கட்சிக்கு மாவட்ட செயலாளரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலர் வரக்கூடாது. இந்த ஜனநாயக படுகொலை செய்த கருணாநிதி, இந்த ஜனநாயக படுகொலை செய்த ஸ்டாலின், அண்ணாவின் கொள்கைக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இன்னைக்கு சாதாரண ஒரு ஆளை நீ வந்து திரு மு.க. ஸ்டாலின் மேடைகள் எல்லாம் பேசும்போது சொல்றாரு, பெரியாரின் பேரங்கிறாரு, அண்ணாவினுடைய உண்மையான கொள்கைகளை நாங்க தான் தாங்கி பிடிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அப்ப அது உண்மை இல்லையா? பொய் சொல்றாருங்கிறீங்களா? பெரியாருக்கும் ஸ்டாலினுக்கு என்ன சார் சம்பந்தம் சார்? இன்னைக்கு பெரியாருடைய பிரதான கொள்கைகள் என்ன சார்? கடவுள் மறுப்பு, கலப்பு திருமணம், இன்னைக்கு எங்க மது சாராயம் ஒழிப்பு, தன்னை சொந்த இடத்துல வந்து 2000 மடங்கு வெட்டி போட்டார். இன்னைக்கு ஸ்டாலின் என்ன? கலப்பு திருமணம் செய்தவர்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். மதுபான சாராய கடைகளை இன்னைக்கு 24 மணி தந்து வச்சிருக்கார் ஸ்டாலின். என்ன இன்னைக்கு சாதாரண ஒரு ஆளு வந்து பெரியார் கொள்கையை நான் ஃபாலோ பண்றேன்னா ஸ்டாலின் அடுத்த கடத்தை கொண்டு போயிட்டு வரா? கிடையாது. அவரு பல கோடிகளை, பல லட்சங்களை, பல சொத்துக்களை இழந்து மக்களை புனரமைக்கணும், சமூக நீதி நிலையார்த்தணும் பாடுபட்ட பெரியார் இன்னைக்கு கார்பரேட் கம்பெனி ஆக்கின திமுகவை கார்பரேட் கம்பெனி ஆக்கிய ஸ்டாலின், இன்னைக்கு திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில நீங்க ஒரு குறுநில மன்னர்கள் ஒரு பல லட்சம் கோடிகள் இருந்தா நீங்க அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர், அதை தாண்டி ஸ்டாலினால ஒரு மாவட்ட செயலாளர் போட முடியுமா? போட்டு பாருங்க. நீங்க ஸ்டாலின் பெரியார் கொள்கைக்கும் ஸ்டாலினுக்கு என்ன சம்பந்தம்? எல்லா கொள்கையிலும் பெரியார் கொள்கையில லாரி ஏத்தியம், வண்டி ஏத்தியம், பிளைட் ஏத்தியம் அனுப்புவாங்க தான் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பம். அவங்களுக்கு ஸ்டாலினுக்கு பெரியாருக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க பெரியார் ஒரு வாரிசை யாருன்னா ஒரு வாரிசை காட்டிட்டு பாரா? அறிவு இருந்தா வரலாம், திறமை இருந்தா வரலாம், அதான் பெரியார். அப்ப தொடர்ந்து குடும்பத்தையும் அரசியலையும் தனித்தனியா வைத்து பார்த்தார் பேரறிஞர். இப்ப குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு போறது, தன்னுடைய குடும்ப வாரிசுகளுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி 4 முதலமைச்சர் எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் பேசுற இந்த மாதிரியான விஷயங்கள் தான் திமுகவுக்கு ஒரு கெட்ட பேரை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? இன்னைக்கு வந்து வாரிசு அரசியல் என்பது என்னன்னா, இவங்க எல்லாத்திலும் வாரிசு அரசியல். இப்போ வந்து ஒரு முதலமைச்சரா தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை முதலமைச்சர் இருக்கா தெரியாது. அவங்க வீட்டில் பொண்ணு முதலமைச்சர், பையன் முதலமைச்சர், பேரன் முதலமைச்சர், எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேக் ஆகி போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு துறையில் அவங்க நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் 2 பேரும் இன்னைக்கு அவர் குடும்பத்தில் இருக்க தயாநிதி மாறன், கனிமொழி, உதயநிதி, அப்புறம் பாருங்க அத்தை இதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இன்மநிதி வந்தவங்க ஏற்றுப்போம். இது என்ன அடிமை புத்தியில? இது நீங்க நினைக்கிற ஜனநாயகன் பேசுற ஸ்டாலின், பெரியாரை பத்தி பேசுற ஸ்டாலின், இந்த எல்லாத்தையும் நீங்க வந்து இங்க இன்மநிதி வரையும் பேசுறாங்க. அதை கண்டிக்கணுமா கண்டிக்க கூடாதா ஸ்டாலின்? இல்லப்பா கண்டிக்கணும்ல. அப்ப நீ உதயநிதியை கொண்டு வந்த மாதிரி அத்தை மன்னர் வாரிசை நீ கொண்டு வரதுக்காக ரெடி ஆயிட்டீங்க. இது என்ன அண்ணா உருவாக்கின கட்சி? இதுவே அண்ணா உயிரோடு இருந்தா இந்த கட்சியை கலைச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் கொண்டு வரக்கூடாது சார்? நீ கொண்டு வரக்கூடாது, அதுல என்ன யார் வேணாலும் எந்த பதவிக்கு வேணாலும் வரலாம் சார். அப்படின்னா அண்ணா எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சாரு? இந்த காங்கிரஸை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு முதலாளிகள், மிகப்பெரிய பண்ணையாளர்கள், ஜாதிக்காரர்கள் ஆதிக்கம் முடிந்த அந்த தமிழ்நாட்டில் சாதாரண சாமானிய எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், ஆட்சியை பிடிக்க முடியும்ன்றத நினைச்சுதான் அண்ணா கட்சி உருவாக்குனாரு. நீங்க அப்படியே நீங்க போறீங்கன்னா அப்ப இந்த நாட்டில் சுதந்திரம் பெற்றானா பெறலாம்? நீங்க அப்படியே நீங்க வந்து இருக்கிறதுக்கு எதுக்கு? மாற்றத்தை உருவாக்குனார் அண்ணா. அந்த மாற்றத்தின் பிரகாரம் இன்னைக்கு வந்து எம்ஜிஆர்
மாற்றத்தை உருவாக்கினார். புரட்சித்தலைவி அம்மா மாற்றத்தை உருவாக்குனாங்க. எடப்பாடி அவர்கள் மாற்றத்தை உருவாக்குனாங்க. ஒரு சாதாரண கிளை செயலாளர் பொதுச் செயலாளர் ஆக்கி முதலமைச்சர். திமுக ஒருத்தரை காட்ட சொல்லுங்க. யார கருணாநிதி உருவானாரு. இன்னைக்கு சாதாரண ஒரு ஆளை ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கி பாருங்க. ஏன் துணை முதலமைச்சர் ஆக்கி பாருங்களா? ஆக்க முடியுமா? முடியாது. ஜனநாயகம் என்பது திமுகவுக்கும் ஜனநாயகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்று கொள்ளையடிப்பதற்கும் பல லட்சம் கோடிகளை உருவாக்குவதற்கும் அண்ணாவின் பெயரையும் பெரியார் பெயரையும் பயன்படுத்துகிறார்கள் தவிர இவர்கள் வேற எந்த கொள்கையும் கோட்பாடுகளும் கிடையாது. சரி, மு.க. ஸ்டாலின் தான் சொல்றீங்க. அடுத்ததா வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்றாரு, நாமெல்லாம் அண்ணாவின் வாரிசுகள், நம்ம திமுக தான் அண்ணாவின் வாரிசுகள் அப்படின்னுலாம் சொல்றாங்க. மக்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா என்னடா இது தமிழ்நாடான்னு பார்த்துருக்காங்க. நான் அப்போ ஒரு முறை கேட்கறாங்க, நான் அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்னாரு உதயநிதி. நானே கேட்கிறேன், இன்னைக்கு வந்து நீங்க ஒரு அதிகாரம் இருக்குன்னு வந்துறீங்க. அப்ப இந்த கட்சியில அந்த ஜனநாயகமே திமுக ஜனநாயகம் கிடையாது. அந்த சொல்ற டயலாக் எல்லாம் வெறுமனே பேச்சுக்காக சொல்றாங்க. அதனால என்ன பயன் அவங்களுக்கு? சார் நான் வந்துட்டேன்ல, நான் டெப்டி சிஎம் ஆயிட்டேன், அடுத்தது முதலமைச்சர். எனக்கு எந்த தகுதியும் கிடையாதுல. எனக்கு என்ன ஒரு மணி நேரம் நான் பேசுவேனா? சமூக நீதியை பத்தி எனக்கு தெரியுமா? மக்களை பத்தி தெரியுமா? இந்த கட்டமைப்பு என்ன தெரியுமா? அண்ணாவை தெரியுமா? எதுவுமே தெரியாது. நான் வந்துட்டேன்ல, வாரிசு அடிப்படையில் வந்துட்டேன்ல. இதுதான் மன்னராட்சி. வேற என்ன எனக்கு? நான் வந்துட்டேன். இது என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்கேட்டா போய் நிற்கும். எனக்கு என்ன ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒரு முடிவு எனக்கு தெரியாது. உதயநிதிக்கு நீங்க அவருக்கும் டெப்டி சிஎம் ஆக்கிருக்கீங்க, என்ன இது? அப்புறம் நாளைக்கு இன்ப நிதி ஆக்குவீங்க, என்ன உங்களுக்கு ஜனநாயகம்? இந்த திமுக என்பது அண்ணாவுக்கு எதிராக நடத்துகின்ற ஒரு இயக்கம் தான் இப்போ தற்சமயம். ஏன் பேரறிஞரனுடைய அந்த கொள்கைகளுக்கு கோட்பாடுகளுக்கு எதிராக இப்ப திமுக மாறி இருக்கு? இந்த மாற்றங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்திற்கு பிறகு மாறுவாங்கிறத பத்தி விரிவாக பேசலாம். ஆவடிக்குமார் சார், என்னதான் வந்து பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயரை அஇஅதிமுக தாங்கி கொண்டிருந்தாலும் அவருடைய கொள்கைகளை நாங்க தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு மறுபடியும் அதிமுகவோடு திமுகவை கம்பேர் பண்ணி பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைகளோடு ஒப்பிட்டு பேசுறது என்ன காரணத்துக்காக திமுக அதை ஒரு செயலா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இல்லை, மரியாதைக்குரிய அருமை சகோதரர் புதிய உடைப்பாளர் கட்சியை சார்ந்த தலைவர் திருவாரூர் காந்தி ஒரு செய்தி சொன்னார். நான் ஒரே கேள்வி கேட்குறேன். இன்றைக்கு திமுகவில் இருக்கின்ற இளைஞரணிக்கு உதய அண்ணாவை தெரியும், பேரறிஞர் அண்ணாவை தெரியுமா? எதையாவது ஒரு இளைஞரணி நிகழ்ச்சியில் அண்ணாவினுடைய படத்தை காட்ட சொல்லுங்கள். இன்னைக்கு திமுகவினுடைய போஸ்டர்களில், அதிமுக போஸ்டரில் கொடியிலிருந்து அண்ணா, ஆனால் திமுகவில் எந்த கொடியில் அண்ணா உருவாக்கின கட்சி, அவர் தான் நிறுவனர், அந்த கட்சியில் எங்கேயாவது அண்ணா படம் இருக்கா? ரெண்டாவது, பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் சோஃபா செட்டெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. பெரிய அலங்காரம் ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண கொண்டு வந்து போடுறாங்க. அதை அவர் பார்த்த உடனே அது வேண்டாம், எடுத்துகிட்டு போயிருங்கன்ற. அப்போது அவங்க துணைவியார் ராணி அண்ணாதுரை கேட்குறாங்க. கேட்டதுக்கு இன்றைக்கி அது போட சொல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். இது நிரந்தரம் இல்லை, இது இன்னைக்கு மக்கள் தந்தாங்க. இதே மக்கள் பெருந்தலைவர் காமராஜர் இவ்வளோ நாள் காங்கிரஸ் கட்சிக்கு சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இருந்த கட்சியை இன்னைக்கு மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. நாளைக்கு அந்த வெற்றி வாய்ப்பை இழக்க சொல்ல நான் அரசியல்வாதி அதை தாங்கிப்பேன், ஆனால் உங்களால் தாங்க முடியாது. இந்த பொருளெல்லாம், இந்த சுகத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து மீண்டு வர முடியாது, அதனால் இது தேவையில்லைன்னு சொன்னார். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா உருவாக்கி இந்த கட்சி பெயரை சொல்லி ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் இன்னைக்கு 5 முறை 6 முறை வெளிநாட்டுக்கு போயிருக்கார். குடும்பத்தோட தனி விமானத்தில் போறாரு. தனி விமானங்க. இது இவர் முதலீடு இருக்க போறோன்னு சொல்லிட்டு தனி விமானத்தில் தன்னுடைய குடும்பத்தை அழைச்சிட்டு போறாரு. அப்போ அண்ணா ஒரு சேரில் உட்கார்ந்தா கூட தன்னுடைய மனைவிக்கு அந்த சுகம் வந்துடக்கூடாது, அது நாளைக்கு அவங்களுக்கு பாதிப்பு வந்துடும் சொல்லி நினைச்ச அண்ணா எங்க ஆட்சியே எனது, இந்த நாடே எனது அப்படின்னு சொல்லி தனி விமானத்தில் போற இவங்க அண்ணாவினுடைய கொள்கையை பின்பற்றாங்களா? இதுதான் என்ன இங்க பேச அருமை சகோதரர் வழக்கறிஞர் மணிகங்காதரன் சில செய்திகளை சொன்னார். வாரிசு மன்னர் ஆட்சின்னு. இன்னொன்று கருணாநிதி சொன்னது என்ன சொன்னாருன்னா, இது சங்கர மடம் இல்லை, நான் ஸ்டாலினை அரசியலுக்கு கொண்டு வந்து அமைச்சராக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால்
இதே வார்த்தையை ஸ்டாலின் வந்து உதயநிதியை நான் வந்து அரசியலுக்கு வரமாட்டாருன்னு சொன்னாரு. ஆக இவங்க சொன்னதை எதையுமே வந்து அவங்களே பின்பற்றாத போது அவங்களே இன்னும் கேட்டா கருணாநிதி காலத்துல தான் கருணாநிதி முதலமைச்சர் அதிகாரம் பண்ணா முதலமைச்சர் யாரை வேணா அமைச்சராக்கலான்ற தகுதி அவருக்கு இருந்ததுனால அந்த சட்டம் சொன்னதுனால அதை பயன்படுத்தி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கினாரு. அன்பழகனை பொருட்படுத்தாம துணை முதலமைச்சர். அதே நிலையில தான் இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் அதிகாரத்தை பயன்படுத்தி உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கினாங்களே தவிர மக்கள் யாரும் ஓட்டு போட்டு துணை முதலமைச்சர். ஆக அவர் தன்னுடைய அதிகாரத்தில் நியமிச்சது வாரிசு நியமிச்சாரு. தேர்தலில் நியமிச்சாங்களா? முதலமைச்சருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய மகனை முன்னிலைப்படுத்துறாரு. இன்னைக்கு அடுத்து இன்ப நிதியை கொண்டு வராங்க. இன்ப நிதிக்கு 20 வயசு தான் நினைக்கிறேன், 21 வயசாக இருந்தா அவரையும் அமைச்சராக்கி இருப்பாங்க. இது எங்க போய் முடியும்? இன்னைக்கு திமுகவில் உழைச்ச தொண்டர்கள் யாராவது அந்த இடத்துக்கு வர வேண்டிய இடம், அந்த இடம் என்னன்னு கேட்டா நான் வெளிப்படையா சொல்றேன். ஸ்டாலின் வந்து சிறையில் இருந்த போது இவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தாங்கியவர்கள் மைனர் மோசஸ், சாத்தூர் ராமச்சந்திரன் 2 பேர் சிறையிலே இறந்து போனாங்க. அந்த 2 பேருடைய குடும்பம் இன்னைக்கு எங்க இருக்கு? அவங்களுக்கு என்ன? இவங்க வந்து அவங்க செஞ்ச உயிர் இழப்பு இவரை காப்பாற்றுவதற்காக, கட்சிக்காக இல்ல, ஸ்டாலினை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை தந்தவர்களையே இன்னைக்கு அந்த கட்சியில வளர விடல. அவங்களுடைய வாரிசு இருக்கணும் தெரியல. இன்னைக்கு திமுகவினுடைய 50 தலைவர்கள் யாராவது ஒருத்தர் சாக சொல்ல திமுக இருந்தாங்களா? அது நாவலர் நெடுஞ்செழியனா இருந்தாலும், NVN சோமாக இருந்தாலும், NV நடராஜனுடைய NV நடராஜனாக இருந்தாலும், சத்தியவாணி முத்தாக இருந்தாலும், இவங்க சம்பத்தாக இருந்தாலும், மதியழகனாக இருந்தாலும் எல்லாருமே திமுக வந்து வெளியே போனாங்க. அதனால இவங்க அண்ணாவினுடைய தோழர்கள் அத்தனை பேரையும் வெளியே அனுப்பிட்டு இவங்க குடும்ப கட்சி நடத்திட்டு இருக்காங்க. குடும்ப வாரிசுகளை உருவாக்கி சங்கரமடமான்னு கேட்டுட்டு சங்கரமடத்தை சாதாரணமானவர்கள் அந்த நிலைக்கு வருவாங்க. ஆனா இவங்க குடும்பத்தை தவிர யாரும் முதலமைச்சர் மட்டும் இல்ல, துணை முதலமைச்சர் கூட வர முடியாது, நாடாளுமன்ற தலைவர் கூட வர முடியாது. ராஜேஸ்வரி பிரியா, ரொம்ப சுருக்கமாக உங்களுடைய இறுதி கருத்தை முன் வச்சிருங்க. நீங்க என்னதான் கேட்டாலும் இதற்கான பதிலை மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு திருவாரூர் காந்தியரன் அவர்கள். இன்னைக்கு அடுத்தடுத்து குடும்பத்துல உள்ளவங்களே தலைமை பொறுப்பை ஏற்கிறாங்களே அப்படிங்கறத நீங்க கேக்குறீங்க. அவங்களோட நேரம் பதில் கிடையாது. இதே மக்களுக்கான அரசியல் அண்ணா பண்ண சொன்னாரு. தான் பெற்ற மக்களுக்கான அரசியலை கருணாநிதி குடும்பம் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இன்னைக்கு இன்ப நிதி பேர்ல 2 கோடி ரூபாயில கார் இருக்கு. அடிமட்ட தொண்டர் தெரு கோடியில நிக்கிறாங்க. இதுதான் திமுகவோட நிலைமை. நீங்க என்னதான் சொன்னாலும் அதிமுக கட்சியில கடை கோடியில உள்ள தொண்டர்களையும் அமைச்சராக்கி அழகு பார்த்தது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எந்த மாற்று கருத்து கிடையாது. இன்றளவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா சொல்றாங்க. இன்னைக்கு போயிட்டு பாருங்க, ஏற்காடு தொகுதியில 100 நாள் வேலையில இருந்தவங்க இன்றைக்கு எம்எல்ஏ இருக்கான்னு சொன்னாங்க. நீங்க திமுக அது மாதிரி யாராவது சொல்லுங்க பாப்போம். நீங்க யாருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்கன்றத பத்தி விளக்கமா பேசுவோமா? நீங்க சொன்னீங்களா, அதை குறித்து பேசுவோமா? யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்க இன்னைக்கு பாருங்க. உங்க பையன் கதிரானது எம்பியா இருக்காரு, நேரு பையன் அருண் எம்பியா இருக்காரு, தங்கமேசோட பொண்ணு எம்பியா இருக்காங்க, பையன் அமைச்சரா இருக்காரு. அப்படியே சொல்லிட்டு போமா. பொன்முடி அவர்களோட பையன் கௌதம் சிவாமணி பொறுப்புல இருக்காரு. இப்படியே அடுக்கிட்டே போகிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பங்களுக்காக மட்டுமே திமுக இருக்கு. நான் என்ன பேசுறேன்னா, கஷ்டப்பட்டு கட்சிக்காக உழைக்கக்கூடிய திமுகவினருக்கும் அதிகாரமும் அங்கீகாரமும் தலைமை பொறுப்பும் கொடுங்க. இந்த மேடையில் நின்று இந்த நிதிக்காக உங்க நிதியையும் நாங்க பதவியில் உட்கார வைக்கணும். முதல்வர் ஸ்டாலின் தடுத்திருக்கிறோமா இல்லையா? நன்றி ஒரு அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா? நன்றி நன்றி. நேரம் இல்ல, இதையே உங்க இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி மணிகங்காதன். ரொம்ப சுருக்கமா உங்க இறுதி கருத்து. இன்னைக்கு வந்து அண்ணாவினுடைய கொள்கைகளை கருணாநிதி ஸ்டாலின்லாம் காட்டில் புறக்கி விட்டாங்க. இன்னைக்கு அவங்க வாரிசுக்கெல்லாம் அண்ணாவின் கொள்கைகளை பற்றி பேசாமல், அண்ணாவுடைய உண்மையான கொள்கைகளை பின்பற்றாமல், உதயநிதி வந்து ஒரு துணை முதலமைச்சர் படம் எடுக்கிறதும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதும், வேறு யாருமே படம் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குறதும், தன்னுடைய ஸ்டாலினுடைய மகள் பள்ளிக்கூடம் நடத்துவதும், அவங்க மனைவி வாட்டர் பாட்டில் நடத்துவதும், கனிமொழி இந்த லாரியில் குப்பைலாம் எடுக்கிறதும், இன்றைக்கி அவங்க மருமகன் ரியல் எஸ்டேட் பண்ணுறதும், இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து இவங்க தன்னுடைய கார்ப்பரேட் கம்பெனியாவை வைத்துக்கொண்டு இதை வந்து இயக்கி கொண்டிருக்காங்க. அண்ணாவின் கொள்கைக்கும் கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால அண்ணாவின் கொள்கையிலே இன்னைக்கு வந்து அண்ணாவினுடைய கொள்கைகளை சொல்றது அதிமுக தான், எம்ஜிஆர், அம்மா, அதன் பிறகு எடப்பாடி அவர்கள் தான். அது அவரு தான் இன்னைக்கு காப்பாற்றிருக்காங்க.
திமுக அண்ணாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. உண்மையாலுமே யார் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கக்கூடிய மக்களே அதை முடிவு பண்ணிக்கிட்டு அரங்கத்திற்கு வந்து கருத்துல பிறந்த கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.